மரத்தை கட்டி பிடிச்சா மரத்துக்கு ஓட்டா இருக்கு. மாடு ஆடு மேய்க்கிற, ஐயோ மாடு ஆடு பேசுக்கா பைத்தியம் முத்தி போச்சு. தண்ணீருக்கு மாநாடு போடுறாரு, அதுக்கு ஓட்டா இருக்கு. தண்ணீருக்கு ஓட்டு இல்ல, தண்ணீரை குடிக்கிற நாய உனக்கு ஓட்டு இருக்குல்ல நாய, அதுக்கு தான் நாய, அதுக்கு தான்டா நாய. ஏ பண்ணிய தண்ணிய குடிக்கிறிய பண்ணி, உனக்கு ஓட்டு இருக்குல்ல பண்ணி, அதுக்கு தான் கத்திக்கிட்டு இருக்கேன் பண்ணி. எதையாவது பண்ணி காப்பாத்திரலாம்னு. அவனுக்கு ஒன்னும் புரியாது, நம்ம பேசுறது புரியாது. இன்றைக்கு நான் பேசுவதை எள்ளி நகையாடி கேலி பண்ணி சிரிப்பதை போல அன்னைக்கு அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பு கற்பனை செஞ்சுவார். ஒரு மனிதன் இந்த மண்ணில் பேசியிருக்கிறார், பாலை விற்பது போல ஒரு நாள் இவர்கள் தண்ணீரை போத்தலில் அடைத்து விற்பார்கள். இன்னைக்கு நான் சொல்லும்போது கைதட்டுவேன், அன்னைக்கு அவர் பேசும்போது என்ன முத்துராமலிங்கத்துக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா? சத்தியமா நினைச்சிருப்பான். புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல இந்த மக்கள் வீடு கட்டி வாழ்வார்கள். அதான் இன்னைக்கு அடுக்கம் பூரா பிளாட்ஸ். அன்னைக்கு வரல, இப்படிதான் வாழ போறான்னு கணிக்கிறாப்ல. விளை நிலங்களை எல்லாம் இந்த மக்கள் வீட்டு மனைகளாக கூறு போட்டு விற்பார்கள். இன்னைக்கு நெல்லு விளையிற இடத்துல கல்லு விளைஞ்சிருக்குன்னா காரணம் என்ன? வீட்டு மனைகள். அத அன்னைக்கு ஒருத்தர் கணிச்சு சொல்லியிருக்காரு, இதாண்டா நடக்கும். ஆரியம் திராவிடம் இரண்டும் வெவ்வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். ஒரு நாள் கட்டி பிடிச்சு கைகுலுக்கி சங்கமிப்பார்கள், நீ பார்த்து கொண்டே இரு என்கிறார். இந்த கணிப்பிற்கு பெயர் என்ன? கால ஞானம். அதனால்தான் அவன் ஞானி, தெய்வ திருமகன். விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன்.